ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க லாங் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்னும் போக போக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்களே ஐடியா கொடுத்து தான் வச்சுருந்தீங்க. கொஞ்சம் சமையல் வீடியோ போடுங்க, நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி வீடியோ போடுங்க, வீடு க்ளீன் பண்ணுறது போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எதுனா மிஸ்டேக்னா சொல்லிடுங்க, நான் அதை அடுத்த டைம் திருத்திக்கிறேன். சரி வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு கொண்டை போட்டாச்சு. அந்த கொண்டை போடுறதுக்கு அந்த கிளிப்பை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், கிடைக்கல. தம்பியோட ஒரு பென்சில் இருந்துச்சு, எடுத்து கொண்டையை போட்டு விட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலே ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன்னா, புதன்கிழமை ஒரு அண்ணன் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அதை வாங்கி அப்படியே செல்ஃப்லேயே வச்சுருந்தேன். முக்கால்வாசி இந்த செல்ஃபை கெடுக்கிறது நானும் தான். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதே கிடையாது. என்னைய மாதிரியே என் குட்டீஸ் ரெண்டும் அதே மாதிரி வந்திருக்குதுங்க. ஒரு நாள் உட்காந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கிடப்பேன். இப்படித்தான் எப்பவும் போய்கிட்டு இருக்கும். சரி போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு குட்டி ஸ்டோரியை கன்டினியூ பண்ணவா? ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அந்த மெமரி எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் ஸ்வீட் மெமரின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் ஸ்வீட் மெமரினா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். மித்ததெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் தர்றது தான். ஏன்னா என்னை 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஹாஸ்டலில் தள்ளி விட்டாங்க. அம்மா அப்பா வந்து செங்கசோலையில் தான் வேலை பார்த்தாங்களா, அதனால எங்களை கவனிக்க முடியலன்னு என்னைய, தம்பி, அண்ணனை 3 பேரையுமே வந்து காளையார் கோயில் பக்கத்தில் வந்துட்டு தொண்டிப்புரம் ரோடு, எனக்கு இப்போ சரியாக தெரியல, அங்கே தான் ஹாஸ்டலில் விட்டுருந்தாங்க. இன்னுமே சரி, நான் அந்த காளையார் கோயில் அந்த பஸ் ஸ்டாண்ட்கிட்ட போயிட்டு அந்த பயம் வரும். எப்போ போனாலும் சரி இனியாப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதை. ஏன்னா அப்போ தான் அம்மா இங்கேருந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஹாப்பியாக தான் இருக்கும், ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது. ஆனால் வீட்டிலேருந்து ஹாஸ்டலுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அழுதுகிட்டே வருவோம், விடவே மாட்டோம். அம்மா காலை இறுக்க பிடிச்சிட்டு என்னையும் கூட்டிகிட்டே போயிரு, நான் இங்கே இருந்தெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சி கத்திக்கிட்டே இருப்பேன். அம்மா போனதுக்கப்புறமும் நான் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் அந்த கேட்டுக்கிட்டேயே. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுறதுல கொஞ்சம் மறந்து இருக்கும். இருந்தாலும் அம்மா ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அம்மா வந்து 2 வாரத்துக்கு ஒரு டைம் தான் எங்களை பார்க்க வருவாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எனக்கு நிறைய பூ வாங்கிட்டு வருவாங்க. அப்போ வந்து எனக்கு நிறைய முடி இருக்கும். நல்லா ரெட்டை சடை கட்டி இறுக்க போட்டு விடுவாங்க. எங்கள் அம்மா கட்டின தலைன்றதுனால அது களைய விடாமல் பார்த்துக்குவேன். அந்த ஹாஸ்டலில் மொத்தமே 5வது வரைக்கும் தான் இருக்கா, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மானாமதுரையில் கேர்ள்ஸ் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தேன். என்ன ஒன்று, சாயந்தரம் இங்கேருந்து போனோடனே வேலை பார்க்கணும் களத்தில். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எங்கள் அம்மா எழுப்பி விட்ருவாங்க. செங்கல் சூளையில் கல் இருப்பாங்கள்ல, அதெல்லாம் நான் சூப்பராக இருப்பேன், நானும் என் தம்பிலாம். 5 மணிக்கு வேலை பார்க்குறதுக்கு எழுப்பி விட்டாங்கன்னா 7 மணி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் குளித்து கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு போவோம். அப்போ வந்து சைக்கிள் எனக்கு ஓட்டவும் தெரியாது, எனக்கு வாங்கி கொடுக்கலையா, அதனால நடந்தே தான் போவோம். ஒரு சில நாள் வந்து லோடு ஏற்றி லாரிலாம் போகும், அதில் ஏற்றிட்டு போய் ஸ்கூல்கிட்ட விட்டுட்டு போவாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததும் கொஞ்சம் வேலை இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் தூங்குறது எல்லாமே நடக்கும். இப்படி தான் என்னோட சின்ன வயசு அனுபவம்லாம் இருந்துச்சு. மீதியை வந்து இன்னொரு ஸ்டோரியில் சொல்கிறேன். செல்ஃப்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டின பேப்பர் இருந்துச்சு, அதை செல்ஃபுக்கு அப்படியே போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பசி எடுத்துருச்சு, சாப்பாடு மட்டும் தான் இருந்துச்சு. அது சரி புதினா துவையல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு புதுசாக நம்ம கடாயை எடுத்து தான் சமைக்க ஆரம்பித்தேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 15 பல் பூண்டு, ஒரு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் போட்டு, அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். மிளகா வந்து கொஞ்சம் வெடிக்கும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம், கொஞ்சம் கவனமாக இருங்க. 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு, அது கூட அலசி வச்சுருக்க புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இருந்தால் கூட போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த புதினாவும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், கருவேப்பிலையும் கசப்பாக இருக்குமா, அதெல்லாம் மேனேஜ் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் புளி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும். அந்த தக்காளி, அந்த புதினா எல்லாமே சூப்பராக வெந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். இதோட எடுத்து ஆற வச்சுட்டு அப்படியே அரைச்சிட வேண்டியதுதான். அரைக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என்னமோ இந்த ரீசெண்டாக அந்த புதினா சட்னினா அவ்வளோ பிடிக்குது, என்னன்னே தெரியல. இந்த மாதிரி புதினா துவையல் செஞ்சு நல்லா சாதத்தை சுட சுட வச்சு அதில் போட்டு பெரட்டி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் குட்டீஸ் எல்லாருமே உட்காந்து ஒன்றா சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி சாப்பிடும்போதும் 4 மணி ஆயிடுச்சு. பெரியவனே ஸ்கூல் விட்டு வந்துட்டான். கொஞ்சம் அந்த விளக்குமாறு எடுத்து போட்டிருந்தேன்னா, அதையே உட்காந்து அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறையெல்லாம் வரல, ஓரளவுக்கு வந்துச்சு, ஒரு கைப்பிடி வந்துச்சு. நாளைக்கு வீடியோவில் இது காட்டுறேன். இருந்தாலும் நம்ம கையால் செஞ்ச விளக்கமாறுன்னு சொல்லும்போது கொஞ்சம் பெருமையாக தானே இருக்குது.
மற்ற வேலைகள்லாம் முடிச்சாச்சு. குட்டியாக ஒரு ஆர்கனைசர் செஞ்சிடலாமா? இது வந்துட்டு எப்படி நான் உங்களுக்கு டெமோ மட்டும் சும்மா காட்டுறேன். இது வந்து விளக்கமாறு குச்சியிலேருந்து எடுத்தது. அப்புறம் இந்த இது வந்துட்டு என்னோடய வேஸ்ட் ப்ளவுஸோட இதுதான் லேஸ் தான் அது. இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊடால நம்மளுக்கு எவ்வளோ கேப் தேவையோ அந்த அளவுக்கு குச்சியெல்லாம் அப்படியே அடுக்கி, குச்சி சொருகியிருக்க இடத்துல சின்னதாக கயிறு வச்சு கட்டிட்டோம்னா நல்லா டைட்டாக நின்றுக்கும். இந்த மாதிரி கேட்ச் கிளிப்லாம் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் மறந்துடாமல் ஹாய் சொல்லிடுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.